டுடே நம்ம பூண்டு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இதுல இருந்து ஒரு 20 பூண்டு நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ண 2 தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சமா புளி எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் நம்ம ஃபேன் காத்துல ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்தோம். தாளிப்பு போட்டுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த சட்னி எடுத்து இதில் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம தாளிப்புலாம் போட்டு சட்னி அதில் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.